முன்னணி இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம் நடிப்புல வெளியான படம் தான் பைசன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரோட சேர்ந்து பசுபதி, லால், அமீர், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. படம் பாத்தீங்கன்னா ஒரு கபடி வீரரான மனத்தி கணேசன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்கிறாங்க. படத்துக்கு நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதன் காரணமாக படத்துடைய வசூல் கூட நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த படத்துல பாத்தீங்கன்னா துரு விக்ரம் நல்லா நடிச்சிருந்தாரு அப்படின்னு நல்ல பேர் வந்திருக்கு. அதே போல கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய முதல் ஹிட்டா இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படமான ஆதித்யா வர்மா பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு தான் வெளியாச்சு. ஸோ அந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா போகல. அதுக்கப்புறம் வந்த வர்மா படமும் சரி, அதுக்கப்புறமா அவர் பண்ண மகான் படம் கூட ஓடிடில தான் வந்துச்சு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவருடைய படங்கள் எதுவுமே பெருசா போகல. அப்படிங்கிற சூழலை தாண்டி இப்போ இந்த படம் வந்து 3 நாட்கள்ல கிட்டத்தட்ட 18 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதன் காரணமாக இந்த படம் வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ துரு விக்ரம் பார்த்தீங்கன்னா கம்பேக்கை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமா தரமான படங்கள்லாம் நடிப்பார் அப்படின்னு சினி வட்டாரங்களில் பேசப்படுது.